friends, welcome to Kavitha Samayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான கோதுமை அப்பம். இன்ஸ்டன்ட்டா உடனடியா பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி. நம்ம குயிக்கா ஒரு ஸ்நாக் பண்ணனும், ஸ்வீட் பண்ணனும்னா இது நல்ல சாய்ஸ்ங்க. பண்டிகை காலங்கள்ல குயிக்கா ஒரு பிரசாதம் ரெடி பண்ணனும்னாலும் இது நல்ல சாய்ஸ். இது ஒரு பாரம்பரியமான ரெசிபி தான். நம்ம பாட்டி காலத்து பலகாரம் இது. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு டக்குன்னு ஒரு 10-15 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். நல்ல பஞ்சு போல் சாஃப்டான ஒரு ஸ்வீட் அப்பம், நல்ல சுவையாக நல்ல மணமாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி. ஈவன் புதுசாக சமைக்க பழகிறவங்களும் ட்ரை பண்ணலாம். வாங்க அருமையான கோதுமை அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சாச்சுங்க. பேன் சூடானதுக்கப்புறம் இதில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே 3/4 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் ஜாகரி சேர்த்தாச்சு. இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுவோம். வெல்லம் கொதிக்க ஸ்டார்ட் ஆனாவே சீக்கிரம் கரைஞ்சிரும். பாகுபதமெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டியதில்லை, ஜஸ்ட்டு கரைச்சா மட்டும் போதும். பாருங்கள், கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வெல்லம் அப்படியே கரைஞ்சிட்டு வருது. கரண்டி வச்சு அப்படியே லைட்டாக அழுத்தி விடுங்க. அவ்வளோதான், எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுறலாம். இருக்கட்டுங்க, நல்லா ஆறட்டும். அடுத்தது இங்கே ஒரு பழம் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் பெரிய சைஸ் பழமாக தான் எடுத்துருக்கிறேன். சின்னதுன்னா 2 எடுத்துக்காங்க. இதை நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டு மசிச்சு விடணும். நம்ம கையிலையும் மசிச்சு விடலாம், ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு மசிக்கலாம். இப்படி மிக்சியில் கட் பண்ணி போட்டு ஒட்டி எடுத்துடலாம். நான் இங்கே மிக்சியில் கட் பண்ணி போட்டு ஒரு சுத்துக்கு ஒட்டி எடுத்துட்டேன். பாருங்கள், பழம் வந்து நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இதை ஒரு அகலமான பவுலில் மாற்றி விட்டுறலாம். அரைச்ச பழத்தை கம்ப்ளீட்டாக நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஹோல் வீட் ஃப்ளார் சேர்த்துக்கிறேன். அடுத்தது இது கூடவே 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு. இந்த அரிசி மாவு எதுக்கு சேர்க்குறோன்னா ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கறக்கு. அதாவது உள்ளே நல்ல பஞ்சு போல் இருக்கும், மேலே கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஸோ அதுக்கு வேண்டி அரிசி மாவு சேர்த்தாச்சு. அடுத்தது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச ஏலக்காய் பவுடர், கூடவே ஒரு 2 சிட்டிகை உப்பு. இந்த உப்பு வந்து ஸ்வீட்டை தூக்கலாக காமிக்கும், அதுக்கு வேண்டி உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ கரைச்சி வச்சிருக்கிற வெல்லத்தை வடித்து சேர்த்துடலாங்க. கரைச்ச வெல்லத்தை கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா எல்லாம் ஒன்று கலந்து விட்டுறலாம். ஒரு கரண்டியோ விஸ்கோ வச்சு கலந்துக்கங்க. உருண்டை விழுகாமல் கட்டியாக இருக்காமல் கலந்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. கம்ப்ளீட்டாக நல்லா கலந்தாச்சு. பட் மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நம்மளுக்கு எடுத்து ஊற்றுற பக்குவம் வேணும். அதாவது ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு வேண்டி நான் இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டுமே தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், எடுத்து ஊற்றுற பக்குவம் இருக்குது. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு மாவு ரெடி. உடனடியாக நம்ம அப்பம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு செஞ்சால் கொஞ்சம் நல்லா ஃப்ளஃபி அண்ட் சாஃப்டாக இருக்குங்க. நாங்கள் ஒரு 10 நிமிஷம் மட்டுமே ஊற வச்சுட்டு எடுத்துருக்கிறேன். இப்போ 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, குக்கிங் சோடா அல்லது ஆப்ப சோடான்னு சொல்லலாம், ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டுமே சேர்த்து விட்டு மேலே கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணியை விட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. இந்த குக்கிங் சோடா எதுக்காக சேர்க்குறோன்னா அப்போ நல்லா ஃப்ளஃபி அண்ட் சாஃப்டாக பந்து மாதிரி உருண்டு வரும் நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும்போது. ஸோ குக்கிங் சோடா நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம். இப்போ நான் இங்கே சேர்த்து நல்லா கலந்தாச்சு. மாவு ரெடி. அடுத்தது பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயும் பேனில் வச்சு சூடு பண்ணியாச்சு. நம்ம எண்ணெயில் விட்டு பொரிச்செடுக்கலாம் அல்லது பணியார கல்லியும் பொரிச்செடுக்கலாம், நெய் அல்லது எண்ணெய் விட்டு, அது உங்கள் விருப்பம். நான் இன்றைக்கி எண்ணெய் விட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஒரு சின்ன கரண்டியில் மாவு எடுத்து நம்ம அந்த எண்ணெயில் அழகாக ஊற்றி விடுவோம். கண்டிப்பாக எண்ணெய் மிதமான சூட்டில் மட்டுமே தான் இருக்கணும். ரொம்ப ஓவர் ஹீட் ஆகிடக்கூடாது, ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. அப்படி ரொம்ப சூடாக இருந்தால் மாவு ஊற்றின உடனே மேலே கரிஞ்சிரும், உள்ளே வெந்து வராது. ஸோ மிதமான சூட்டில் எண்ணெய் இருக்கும்போதே ஊற்றி விடுங்க. கண்டிப்பாக ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக பொரிச்செடுங்க.
அப்போ மாவு வெந்ததுக்கப்புறம் மேலே அப்படியே உருண்டு வருங்க. லைட்டாக மட்டும் நம்ம இப்படி ஒரு குச்சியோ ஒரு கரண்டியோ வச்சு இப்படி லைட்டாக எடுத்து விட்டால் போதும், அதுவே தானாக உருண்டு வரும். திருப்பி திருப்பி போட்டு நம்ம வேக வைக்கணும். ஸோ இப்படி எல்லா அப்பமும் திருப்பி போட்டுக்கோங்க. பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுக்கிட்டு வேக விட்டு எடுங்க. அப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ ஆயிலிருந்து வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, அருமையான ஸ்வீட்டான கோதுமை அப்பம் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. மீதி இருக்கிற மாவும் அதே மாதிரி நம்ம ஊற்றி எடுத்துடலாங்க. பட் அடுத்த பேட்ச் நம்ம ஊற்றுறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை நல்லாவே சிம்மில் வச்சுட்டு ஊற்றி விடுங்க. ஏன்னா ஆல்ரெடி எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும். ஸோ ஸ்டவ்வை நல்லா சிம் பண்ணிவிட்டு ஆயில் மீடியம் சூட்டில் இருக்கும்போது மட்டுமே ஊற்றி விடணும். மிதமான சூட்டில் இருக்கும்போது மட்டுமே ஊற்றி விடுங்க, இல்லைன்னா டக்குன்னு கரிஞ்சிரும். அதே மாதிரி ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக வேக விட்டு எடுக்கணும். பாருங்கள், ஒரு குச்சி வச்சு இப்படி லைட்டாக இப்படி தொட்டு விட்டாவே நல்ல பந்து மாதிரி உருண்டுட்டு திரும்பி வருது. இதே மாதிரி எல்லா அப்பமும் நம்ம சுட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, அருமையான சுவையான கோதுமை அப்பம் நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்ல சுட சுட இருக்கிற அந்த கோதுமை அப்பம் பிரித்து காமிக்கிற மேலே கொஞ்சம் கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்குது. உள்ளே பிரித்தா நல்ல சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கிற ஒரு அருமையான சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி. ஸோ நம்ம குயிக்காக ஒரு ஸ்வீட் பண்ணணும், ஸ்நாக் பண்ணணுன்னா இது நல்ல சாய்ஸுங்க. நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். குயிக்காக சுவாமிக்கு நைவேத்தியம் செய்ய பிரசாதம் வேணும்னாலும் இது ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி, பட் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. மிஸ் பண்ணாமல் இந்த இன்ஸ்டன்ட் கோதுமை அப்பம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதே அப்பம் நம்ம எண்ணெயில் பொரிக்காமல் பணியாரக்கல்லையும் ஊற்றி எடுக்கலாம். அது உங்கள் விருப்பம். கொஞ்சம் நெய்யை விட்டு பணியாரக்கல்லில் ஊற்றி எடுத்தால் அட்டகாசமாக இருக்கும். அதுவும் நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான இந்த கோதுமை அப்பத்தை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.